டிசம்பர் 6, 2021 லாக்டவுன் 1, லாக்டவுன் 2 எல்லாம் முடிஞ்சு அதற்கு பிறகு மெல்ல மெல்ல நம்முடைய வாழ்க்கை நார்மலுக்கு வந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது நண்பர்களே. அந்த சமயத்தில் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற போபால் நகரத்தில் இருக்கிற கட்டாரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சர்றன ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரு பயங்கர புழுதி படிஞ்சு மண் படிஞ்சு இருந்த அந்த காருக்கு வெளியில ஒரு நடுத்தர வயது ஜோடி ஒன்று இறங்கி வர்றாங்க. கணவன் மனைவி போல இருந்த அந்த ஆணும் பெண்ணும் அங்க இருந்து இறங்கி வந்தவங்க பயங்கர ஒரு அலங்கோலமாக டயர்டாக அப்படியே தலையெல்லாம் களைஞ்சு போய் கைகாலெல்லாம் வந்து பயங்கர அழுக்காக வந்து இறங்குறாங்க. அவங்க வந்து இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போன உடனே அங்க முன்னாடியே உட்கார்ந்துருந்த போலீஸ்காரர் ஒருத்தர் இவங்களை பார்த்த உடனே என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த 2 பேருமே ஒன்றுமே பேசாமல் தயங்கி தயங்கி நிற்கிறவங்க, அதுவும் அலங்கோலமான ஒரு கோலத்தில் நிற்கிறவங்கள பார்த்த உடனே அந்த போலீஸ்காரரும் எழுந்து வராரு. என்னப்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதற்கு அந்த 2 பேருமே ஒன்றுமே பேசாமல், சார் கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவரை வர சொல்லிட்டு முன்னாடி மெதுவாக நடந்து போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு வந்தவங்க ஒரு ஓரமாக தாங்க வந்த காரை நிறுத்தியிருந்தாங்க இல்லையா, அந்த பயங்கர புழுதி வடிஞ்ச மண் படிஞ்ச காரு, அந்த கார் கிட்ட போயிட்டு அந்த காருடைய டிக்கி இருக்குது இல்லையா, அந்த காருடைய பூட்டை இப்படி கை காமிக்கிறாங்க. அதற்குள்ளாக அந்த இடத்துல இன்னொரு போலீஸ்காரரும் வந்து சேர்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு அவர் கேட்க இவங்க ஒன்றுமே பேசாமல் கை காமிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. என்னப்பா வாயை திறந்து பேச மாட்டீங்களா அப்படின்னு, இதில் என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் அப்படி போய் அந்த கார் டிக்கியை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. கார் டிக்கிக்குள்ள கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு 40-45 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆடவருடைய உடல் கிடக்குது. தலை அப்படியே சிதஞ்சு போய் கிடக்குது. அந்த காருடைய பூட்டு ஃபுல்லாகவே பயங்கர ரத்தம் வடிஞ்சு அப்படியே பாதி காஞ்ச நிலையில் அப்படி டார்க் ரெட் ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது. பார்த்த உடனே அவர் என்னையா என்னத்தை பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலறவே அந்த சத்தம் கேட்டு உள்ள இருந்து மேலும் 2 போலீஸ்காரங்க வர்றாங்க. வந்து பார்த்தவங்களுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. உடனடியாக இந்த அலங்கோலமாக நின்றாங்க இல்லையா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அவங்கள உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதற்குள்ளாக விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பரவ உடனடியாக அங்க டியூட்டியில இருந்த எஸ்ஐ விழுந்து அடிச்சுக்கிட்டு வெளியில வந்து பார்த்துட்டு உடனடியாக எல்லாத்தையும் தள்ளி போக சொல்லிட்டு 2 போலீஸ்காரங்களை கூப்பிட்டு, தயா இந்த இடத்த செக்யூர் பண்ணுங்க, வண்டி யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக உள்ள திரும்பி இன்னொரு போலீஸ்காரரை பார்த்து, ஏங்க ஃபாரன்சிக் டீமுக்கு உடனடியாக செய்தி சொல்லி அனுப்புங்க, அவங்க 2 பேர் எங்க, அவங்களை கொண்டு போய் என் சைட்டில் உட்கார வைங்க, நான் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதற்குள்ளாக அந்த காரை சுற்றி ஒரு சின்ன கூட்டமே கூடியிருது. அங்கே இருந்த போலீஸ்காரங்க அவங்கள எல்லாம் விலக்கி விட்டு அந்த காரை யாரும் தொடாதவாறு பத்திரமாக காவல் காக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போன போலீஸ்கார் அந்த இருவர்கிட்டையும் மாறி மாறி விசாரிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நேரம் இருவருமே வாயை திறந்து எதுவுமே பேச மறுக்கிறாங்க. ஒரு சில நிமிடங்கள்லேயே வெறுத்து போன அந்த எஸ்ஐ அவரு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்கே வேறு சொல்கிறீங்களா இல்லை விஷயத்தை வாங்க வேண்டிய விதத்தில் நான் வாங்கட்டுமா அப்படின்னு அவர் மிரட்டிய போது அங்கே இருந்த அந்த ஆண், சார் நாங்கள் தாங்க சார் அவரை கொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட அனைவருமே ஆடி போகிறாங்க. அந்த இருவரையும் உடனடியாக தனிமைப்படுத்தி தனித்தனியாக அமர வைத்து இருவரிடமும் தனித்தனியாக விசாரணையை தொடங்குறாங்க போலீஸ்காரங்க. அங்க வந்திருந்த அந்த ஆடவருடைய பெயர் ஆஷிஷ். அவரோடு வந்திருந்தார் இல்லையா அந்த பெண், 40 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணுடைய பெயர் வந்து சங்கீதா மீனா அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அதற்கு பிறகு இவரை எதுக்கு கொன்னீங்க, ஏன் கொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டபோது அந்த இருவரும் நடந்த உண்மைகளை எல்லாம் அப்படியே சொல்றாங்க.
கொரோனா தொடங்குறதுக்கு முன்னாடி சங்கீதா மீனா தன்னுடைய கணவர் தன்ராஜோடு கிராமத்துல வாழ்ந்து வந்திருக்கிறாரு. அங்க வந்து அவங்களுக்கு நல்ல வசதி. அதற்கு பிறகு போபால் டவுனுக்கு வந்து அங்க செட்டில் ஆயிருக்கிறாங்க. அங்க வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கடை, இந்த பம்ப் விற்கிறது, இந்த மாதிரியான தொழில்களையும் செய்து கொண்டு ஊர்ல விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு நல்ல வசதியான ஆளாக தன்ராஜ் வாழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணமாகி 2 குழந்தைகளும் ஆகுது. அந்த காலகட்டத்தில் அவங்க அந்த பகுதியில் இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வர்றாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல அவங்க நல்ல விதமாக குடியிருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆஷிஷ் தன்னுடைய குடும்பத்தோடு குடி வர்றாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய அதே ஃப்ளோர்ல அவருடைய வீடும் அமையுது. அவர் வந்து தன்னுடைய மனைவி, குழந்தை மற்றும் அவருடைய அப்பா அம்மா அப்படின்னு அவங்க குடும்பத்தோட வந்து தான் அந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியேறாங்க. ஆஷிஷ் வந்து அந்த கேட்டட் கம்யூனிட்டி இருக்குல்ல, அதுல மேனேஜராகவும் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அவர் அங்கேயே தங்கிக்கிட்டு அங்கேயே மேனேஜராகவும் இருந்திருக்கிறாரு. அதனால அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது போல அங்கேயே தான் எந்நேரமும் இருப்பாராம். 2 குடும்பங்களுக்கு இடையே நல்ல நட்பு உருவாகுது. குழந்தைகள் நல்ல நண்பர்களாகிறாங்க. அதற்கு பிறகு இந்த 2 குடும்பமும் ஒன்றரை கலந்து ரொம்பவுமே நெருக்கமான ஒரு நண்பர்களாக மாறுறாங்க. இப்படி இருந்த காலகட்டத்தில் தான் இந்த கோவிட் வந்து தொலைக்குது. கோவிட் வந்த பிறகு வீடுகள்லையே 2 குடும்பமும் அடைஞ்சு கிடக்கிறாங்க. அதனால வெளி உலகத்தையே காண முடியாம அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே வந்து இவங்க எல்லா விதமான பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அதனால இந்த 2 குடும்பங்களும் மேலும் அதிக நெருக்கமாக மாறுது. அதற்கு பிறகு லாக்டவுன் முடிஞ்சு திரும்ப கொஞ்சம் நார்மல்சி வந்தபோது தன்ராஜ் தன்னுடைய பிசினஸை பார்க்க வெளியில போறாரு. ஆனால் ஆஷிஷோ அங்கதான மேனேஜர் நம்பாலே, அதனால அவன் வீட்டிலேயே தான் இருக்கிறான். அந்த காலகட்டத்தில் பள்ளிகளும் மீண்டும் திறந்துட்டதுனால சங்கீதா, தன்ராஜுடைய குழந்தைகள் இருவரும் காலையிலேயே பள்ளிக்கு போயிடுவாங்க, மாலையில் தான் வருவாங்க. அதே போல் ஆஷிஷுடைய மனைவி ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அவரும் அவருடைய மகனும் வெளியில் போயிடுவாங்க. அந்த அம்மா வேலைக்கு போயிடுது, அவருடைய மகன் வந்து பள்ளிக்கு போயிடுறான். அவருடைய அப்பா அம்மா வயசானவங்க வீட்டை விட்டு அதிகம் வர்றதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஆஷிஷ் வந்து அந்த கேட்டட் கம்யூனிட்டிலே மேனேஜர் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேயே குட்டி போட்ட பூனையாட்ட சுற்றிக்கிட்டே வந்திருக்கிறான். இந்த காலகட்டத்தில் தான் சங்கீதாவுக்கும் ஆஷிஷுக்கும் நெருங்கிய நட்பு உருவாகுது. அதை நட்புன்னு சொல்லக்கூடாது, ஒரு கள்ள காதல் ஒன்று உருவாகுது. பகல் நேரத்தில் சங்கீதா தன்ராஜுடைய வீட்டில் சங்கீதாவை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு ஆஷிஷ் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் வர ஆரம்பிக்கிறான். இருவருக்கிடையே தகாத உறவு தினப்படி அரங்கேற தொடங்குச்சு. இது நாள் ஆக ஆக இவங்க 2 பேர்த்துக்கும் தைரியம் கூடிக்கிட்டே வருது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்த சங்கீதா வந்து என்ன பண்றாங்க, சாயங்கால நேரத்தில் குழந்தைகள்லாம் பள்ளியிலிருந்து வந்துடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறமும் இந்த ஆஷிஷோட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வப்போது தன்னுடைய குழந்தைங்களை கீழே போய் விளையாடுங்கப்பா, நானும் ஆஷிஷ் அங்கிளும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகளை கீழே கேட்டட் கம்யூனிட்டியில் பார்க்கெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு, அந்த பார்க்குகளுக்கு அனுப்புறத வழக்கமாக வச்சிருந்திருக்கிறாங்க. இது வந்து தன்ராஜுக்கு வெகு காலம் தெரியவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. திடீர்னு ஒரு நாள் தன்ராஜ் வந்து மாலை நேரத்தில் வீட்டுக்கு அகஸ்தமாக வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மாலை 7 மணிக்கு பக்கமாக இருக்குது. இருட்டுக்குள்ள குழந்தைங்கலாம் கீழே உட்காந்து விளையாடிட்டு இருக்க பார்த்தோன்னே, என்னங்கண்ணா இந்நேரத்துக்கு இங்கே விளையாடிட்டு இருக்கிறீங்க, படிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டபோது அவங்க வந்து ஆஷிஷ் அங்கிளும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதனால எங்களையே கீழே விளையாட போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு கருக்குன்னு படுது. நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டு முன் வாசல் கதவு பூட்டி இருக்குது. பெல் அடிக்கிறாரு. சங்கீதா வந்து திறக்கிறா. ஒண்ணுமே நடக்காதது போல நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இது வந்து தன்ராஜுக்கு ஒரு பெருத்த சந்தேகத்தை உருவாக்குது. அதனால அடுத்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளாக மேலும் 2-3 தடவை இதே மாதிரி ஒரு செக்கிங்க்கு வர்றாரு. வந்து பார்த்தா இதுக்கு 2ம் எந்நேரமும் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரிய வருது. அதனால வேலையா தன்ராஜ் என்ன சொல்றாரு, சங்கீதாவை கூப்பிட்டு,
இனிமே நீ வந்து யாரும் இல்லாதப்போ இந்த ஆஷிஷை வீட்டுக்குள்ள விட்டு பேசுற வேலை வச்சுக்காத. அதே மாதிரி குழந்தைங்களை எப்போ பாரு கீழே போன்னு துரத்தி விடாத. சாயங்காலம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு வீட்டிலையே அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் கூட சங்கீதா மாறுவதாக இல்லை. அதனால கடுப்பான தன்ராஜ் என்ன சொல்றாரு, இனிமே நீ இந்த ஆஷிஷ் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டேனாலே நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி மிரட்டியும் பார்க்குறாரு. ஆனாலும் சங்கீதாவும் ஆஷிஷும் விலகுவதாக இல்லை. சங்கீதாவை கண்ட்ரோல் பண்ண முடியாத பாட்டுக்கு இவர் என்ன முடிவு பண்றாரு, இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாதாண்டா இந்த மேனேஜரோட தொல்லை, இந்த வீணா போனவனை நாம் துரத்தவும் முடியாது, அவன் மேனேஜரா வந்து இங்கேயே உட்கார்ந்து தொலைச்சிருக்கிறான், அதனால நாம் வேற பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி போபாலுடைய வேறு பகுதியிலேயே இவர் அப்பார்ட்மெண்ட்டை தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் வேற பக்கம் அப்பார்ட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சத உடனே சங்கீதா டென்ஷன் ஆகிறா. அதற்கு பிறகு அவ ஆஷிஷுக்கிட்ட இனிமேலும் பொறுமையா இருந்தோம்னா நாம் சந்திக்கவே முடியாம போயிடும், நம்மளை பிரிச்சிருவாரு எங்க வீட்டுக்காரரு, அதனால ஒன்று நாம் 2 பேரும் பிரிஞ்சு போறதுக்கு தயாரா இருக்கணும், இல்லைன்னா என் வீட்டுக்காரரை இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு சங்கீதா ஆஷிஷுக்கு கெடு விதிக்கிறா. இதை கேட்ட ஆஷிஷ் சரி ரைட்டு நாம் வந்து உன் வீட்டுக்காரரை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆஷிஷ் தான் அந்த கேட்டட் கம்யூனிட்டியோட மேனேஜர் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இருக்குது, அது எந்த ஏரியாவையெல்லாம் கவர் பண்ணுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருந்தது. அதோடு இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், தங்களுக்கு அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் பேக் கேட் ஒன்று இருக்குது, அந்த பேக் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு சிசிடிவி வச்சுருந்துருக்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான், தங்களுடைய திட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரங்கேறணும் அப்படிங்கிறதுக்காக இவன் அந்த பேக் கேட்டை நோக்கி இருந்த அந்த ஒரே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது இல்லையா, அதை போய் பிடுங்கி விட்டுறான். அது நாள் பிடுங்கி விட்டா தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அதனால இவன் என்ன பண்ணுறான், பல நாட்களுக்கு முன்பே இவன் போய் அந்த டிவியை பிடுங்கி விட்டு வந்துடுறான். பல நாட்களாக அந்த பின்னாடி கேட்டுடைய சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த கேட்டட் கம்யூனிட்டியோடைய அசோசியேஷன் கமிட்டிக்கு தெரிஞ்சிருந்தது. அதை சரி பண்ணுறதுக்கு ஆளை வர சொல்லுப்பா அப்படின்னு யாருக்கிட்ட சொல்லுவாங்க, மேனேஜர் ஆஷிஷ் கிட்ட தானே சொல்லுவாங்க. இந்த திருட்டு பையடா பிடுங்கி விட்டவன் அப்போ அவனே போய் ஆளை கூட்டியாருவானா, சார் ஆள் கிடைக்கலைங்க சார், வர்றேன்னு சொன்னாங்க சார், வர்றோம்னு சொன்னாங்க சார்னு இப்படியே நாடகம் ஆடிக்கிட்டு தெரிஞ்சிருக்கிறான். டிசம்பர் 5, 2021 அன்றைக்கு மாலையில் தன்ராஜ் வழக்கம் போல வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவர்கிட்ட எப்பொழுதும் போல நார்மலாக தான் இவ சங்கீதா பேசுகிறா, நடந்துக்கிறா, குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தூங்க வச்சிட்றா. அதற்கு பிறகு இவங்களும் டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு அப்போ அந்த கோவிட் தீவிரமாக வந்து இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சிருந்த சமயம் இல்லையா, அதனால் அவர் வந்து நைட்டு இந்த கஷாயம் குடிக்கிற பழக்கத்தை வச்சுருந்துருக்கிறாரு. வழக்கம் போல சங்கீதா அவருக்கு அந்த கஷாயத்தை தயார் செய்து கொண்டு வந்து கொடுக்குறா. அதை அவர் குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குறாரு. ஆனால் தன்ராஜுக்கு தெரியல, அந்த கஷாயத்தில் 6 தூக்க மாத்திரைகளை இவ சங்கீதா போட்டிருந்தா அப்படிங்கிறதான். அவர் நல்லா தூங்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நள்ளிரவுக்கு மேலே இவ ஆஷிஷுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறா. அதே அப்பார்ட்மெண்ட்டில் அதே ஃப்ளோரில் தானே அந்த திருட்டு நாய் மேனேஜர் இருக்கிறான். அவன் வந்து அழுங்காம கதவை திறந்துக்கிட்டு சங்கீதா வீட்டுக்கு வர்றான். அவன் நேராக பெட்ரூம் கூட்டிகிட்டு போறா. அங்கே தன்ராஜ் தன்னை மறந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவரை பார்த்த ஆஷிஷ் நக்கலாக, என்ன நான் கொடுத்த தூக்க மாத்திரை வேலை செஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கவே ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறா. அதற்கு பிறகுதான் இவங்க 2 பேருமே 6 தூக்க மாத்திரை கொடுத்துட்டோம், ஆனாலும் மனுஷன் சாகலை, அப்போ மனுஷனை எப்படி கொல்றது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இதுக்கு 2ம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. முதல்ல தலகாணி வச்சு அமுக்கி அவரை கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் தன்ராஜை அப்படி கொல்லும்போது அவர் டமால் ஏதாவது கட்டளை உருட்டினாரு, சத்தம் பண்ணாருன்னா பக்கத்து அறையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய குழந்தைகள் எந்திரிச்சு வந்துடுவாங்களே அப்படின்னு சங்கீதா சொல்ல, அதற்கடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து அவர் கழுத்தை நெரிச்சு கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுதுங்க.
ஆனால் சங்கீதாவுக்கு மறுபடியும் அதே பயம். கழுத்தை கைத்தால் நெரிச்சு கொல்லும்போது ஒருவேளை அவர் சத்தம் பண்ணார் அப்படின்னா பக்கத்து ரூமில் இருக்கிற குழந்தைங்க எந்திரிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது, இருங்க வர்றேன் அப்படின்ட்டு பின்னாடி சமையல் ரூமுக்கு போனவ அங்கே ஒரு பெரிய கட்டை ஒன்று ஏற்கனவே எடுத்து வச்சுருந்துருக்கிறா. அதை எடுத்துகிட்டு வரா. அதை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய கணவர் தன்ராஜுடைய மண்டையில் ஓங்கி ஒரு போடு போடுறா. அவள் போட்ட ஒரு போடுலேயே அவர் அப்படி ஒரு துடிச்சு அப்படியே கிடக்கிறாரு. ஏற்கனவே தான் ஏகத்துக்கு தூக்க மாத்திரை கொடுத்து வச்சிருக்குதுல்ல, இருந்தாலும் கூட அவருடைய உயிர் பிரியவில்லை இந்த நயவஞ்சகியோட தாக்குதல்ல. ஒரு போடு போட்டும் கூட அவர் இன்னும் மூச்சு இழக்கல அப்படின்னு பார்த்த ஆஷிஷ் அடுத்ததாக இப்படியே விட்டோம்னா சரி வராதுன்ட்டு அவங்க ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அந்த கயிறு எடுத்து அவருடைய கழுத்தை நெரிக்கிறான். சங்கீதா தடுக்க வந்தபோது கூட இந்த அடிக்கே எந்திரிக்காத மனுஷன் கழுத்தை நெரிச்சா மட்டும் எந்திரிக்கவா வராரு கம்முன்று அப்படின்ட்டு அப்படியே அந்த கைத்தை அவருடைய கழுத்தில் சுற்றி நெரிக்கிறான். அவர் அப்படியே மூர்ச்சையாகி போறாரு. அதற்குள்ளாக அவள் தலையில் அடித்ததுலேருந்து ரத்தம் பொலப்பொலன்னு கொட்டி அங்கேருந்து பெட்ஷீட்லாம் ரத்த கரையாயிருது. அதனால் அந்த பெட்ஷீட்டையே எடுத்து அவர் தலையில் ஒரு கட்டு கட்டி அவர் அப்படியே அழுங்காமல் தூக்கிட்டு வெளியில் வர்றாங்க. இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணது போல் அப்படியே நடுராத்திரி 2 மணிக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால ஆஷிஷும் அவளும் இவருடைய உடலை தூக்கிட்டு அப்படியே போய் பின்னாடி தங்களுடைய காரை நிறுத்தி இருந்திருக்கிறாங்க. அந்த கார் டிக்கியில் போட்டுக்கிட்டு பின்னாடி கேட்டை திறந்துக்கிட்டு இவன் தான் மேனேஜர் ஆச்சே, இவன்கிட்ட சாவி இருக்குதுல்ல, கேட்டை திறந்துக்கிட்டு அழுங்காமல் கார் எடுத்துக்கிட்டு வெளியில் போயிடுறான். அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க நேராக கோலார் டேம் பகுதிக்கு போகிறாங்க. கோலார் டேமில் கொண்டு போய் டேமுக்குள்ளே இவருடைய உடலை வீசிடுறதாக தான் பிளானு. அங்கே போன பிறகு அவங்களால கோலார் டேமுக்குள்ளே போக முடியாமல் போகுது. அங்கே வாட்ச்மேன் நிற்கிறாரு, ஆள் நடமாட்டம் இருக்குது, இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் திரும்பி வர்றாங்க. திரும்பி வர்ற வழியில் ரோடு ஓரத்தில் எங்கேயாவது போடலாம் அப்படின்னா ரோட்டில் வாகனங்கள் காலையில் 4 மணி ஆயிடுச்சு, வாகனங்கள் போக ஆரம்பிச்சிச்சு. அதனால் ரோட்டில் வாகனங்கள் போக வர இருக்குது, மக்கள் நடமாட்டம் தொடங்கிடுது. அப்படியே மெல்ல மெல்ல விடியவும் தொடங்கிடுது. அதனால் இனிமேலும் பாடி கொண்டு போய் எங்கேயாவது ஒதுக்குப்புறமாக போட முடியாது போல் இருக்குது அப்படின்னு அந்த சாலை ஓரமாகவே வண்டியை நிறுத்திட்டு 2 பேரும் யோசிக்க ஆரம்பிக்குதுங்க. பேசி 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 2 பேரும் கடைசியில் எந்த விதமான ஒரு நல்ல பிளானுமே தங்க மண்டையில் ஏறாமல் இந்த 2 தத்திகளும் வேற வழி இல்லாமல் ஒரு முடிவுக்கு வருதுங்க. நாம் எங்கே போட்டாலும் நாம் சிக்கத்தான் போகிறோம், அதனால உட்ரா வண்டியை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 2 கேஸுகளும் அங்கேயே சரண்டர் ஆயிருது போலீஸ்காரங்க கிட்ட. இந்த விசித்திரமான சரண்டருக்கு பின்னணியில் இருந்த இந்த விஷயங்களை எல்லாம் கேட்ட போலீஸ்காரங்க அவங்க 2 பேர்த்தையும் உள்ள தள்ளி அவங்க 2 பேர்த்து மேலையும் கொலை வழக்கை பதிவு செய்கிறாங்க. ஜூன் 7, 2024 தன்ராஜுடைய கொலை வழக்கை விசாரித்த நீதிபதி தன்ராஜுடைய மனைவி சங்கீதா மீனா மற்றும் அவளுடைய கள்ள காதலன் ஆஷிஷ் ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிச்சிருக்கிறாரு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.